அண்ணாமலை அவர்கள் இதுக்கப்புறம் மாத்தப்படுவாங்க, மாநில தலைவரா இருந்தவரை இதுக்கப்புறம் எதுவுமே இல்லாம வேற ஏதாவது ஒரு பதவியை கொடுத்து அனுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் ஊடகங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கு. ஈவன் வி டிஸ்கஸ்ட் இது என்ன நடக்குமா இல்ல அப்படி நடக்க கூடாது அப்படிங்கறதும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய ஆசையாவும் இருந்துட்டு இருக்கு. சோ இப்போ இவர் வெளியே ஏறிட்டாரு அப்படின்னா இப்போ லீடிங்ல இருக்கிற இந்த மூத்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் பீப்புள்ஸ் யாரு அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ட் வானதி ஸ்ரீனிவாசன், நம்ம தமிழிசை மேபி வரலாம், ராஜா வரலாம். இந்த மாதிரி வந்து சில பேரை வந்து நம்ம ஒரு அடுக்கடுக்குகளை எடுத்து வச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்கும்போது இவங்கள யார் வந்தாலும் ஐயோ வேணாம் அவரு இருந்தாதான் நல்லது அப்படின்னு சொல்லி மக்களும் தொண்டர்களும் கோஷம் போடுற அளவுக்கு அண்ணாமலையோட பேர் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து இவரை பத்தி முன் வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்ற இந்த ஒரு சூழல்ல அதிமுக தெளிவா சொல்லிட்டாங்க, அவங்க உள்ள கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா நாங்க உள்ள கால் எடுத்து வைக்கும் போது உங்களுடைய மாநில தலைவரான அண்ணாமலை அங்க இருக்கக்கூடாது, அவர் இல்லை அப்படின்னா நாங்க வந்துட்டு உங்க கூட கூட்டணிக்கு வைக்கிறதுக்கு ரெடி, இல்ல அவர் தான் இருப்பாரு அப்படின்னா முடியாது, அவரை வச்சு எங்களால கூட்டணியை பத்தி பேசுறதுக்கோ தொகுதிகள் எங்க போய் நாங்க சீட் வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கோ இல்ல உங்களுக்கு கூட பேசுறதுக்கோ எங்களுக்கு விருப்பம் கிடையாது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அவங்க அழுத்தமா சொன்னதாதான் இப்ப வரைக்கும் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய மோதல் இருக்கும் போது அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஏடிஎம்கே உள்ள வருது அப்படின்ற பட்சத்துல ஷியோரா நான் இந்த பதவியிலே இருக்க மாட்டேன், நான் ராஜினாமா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொன்னாரா, தெரிஞ்சு சொன்னாரா, தெரியாம சொன்னாரான்னு தெரியாது, சொல்லிட்டாரு. இதை வச்சுதான் இப்போ எதிர்கட்சிகள் ரொம்ப அழுத்தமா அவரை பிடிச்சு இழுத்துட்டு இருக்காங்க. நீங்க தெளிவா சொல்லியிருந்தீங்கல்ல, நீங்க பதவியில இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு இங்க தமிழகத்துல அந்த அளவுக்கு ஒரு சீட்டிங் கெப்பாசிட்டி இல்ல, வாக்கு வங்கி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஏடிஎம்கே உங்க கூட வந்துதான் ஆகணும், ரெண்டு பேரும் சேரதான் போறீங்க, அப்போ அவங்க வந்தாங்கன்னா நீங்க காலியா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னதான் இல்லைங்க அப்படிலாம் கிடையாது, நான் போனாலும் பரவாயில்ல, தொண்டனா இருந்து நான் வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் மாநில தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தேசிய தலைவரை அறிவிப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சும்மா தொடர்ந்து நயினாரை வச்சுட்டு ஒரு முன்மைப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கிற இந்த சூழல்ல நம்ம பேசுறது எல்லாமே டோட்டலா வேஸ்ட். இனிமே வந்து இன்னொரு 3 ஆண்டு காலைகளுக்கு வந்து பார்த்தா இவர் தான் வருவாரு, அண்ணாமலை தான் வந்து தலைவர் பதவியில வைப்பாங்க, எலெக்ஷன் வரை கிட்டத்துல இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு மேபி பிடிக்காம இருந்திருக்கலாம், ஏடிஎம்கேவுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா மக்கள் மத்தியில தொண்டர்கள் மத்தியில ஒரு நல்ல ரீச் வாங்கி இருக்கிறது அண்ணாமலை. அவரை நீங்க வந்து பதவியை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நட்டம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவுபடுத்தி கோஷம் எழுப்புறதும் பேனர்ஸ் ஓட்டுறதும் எங்க பார்த்தாலும் போஸ்டர்ஸ் ஓட்டுறதும் இப்போ அங்க வரைக்கும் அதாவது மேலிடம் தலைமைக்கு வரைக்கும் போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னுமே வந்து அவங்க தரப்பினர் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போலாம், இவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு. ஆனா கூட்டணி வைக்கிறது அப்படிங்கறத இவங்க ரொம்ப தெளிவா சொன்னதுனால கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு பட்சத்துல இதுக்கப்புறம் உங்க கூட இது ஒரு டீமா வந்து ஏற்பாடு பண்ணி ஒரு பார்ட்டியா இருந்து ஃபுல்லா செயல்படுத்த போறது நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான். அவரு உங்க கூட இருந்து ஃபுல் கெப்பாசிட்டியோட அவரும் கூட்டணியை பத்தி பேசுறதாகட்டும் எதுவா இருந்தாலும் அவருடைய தலைமையில ஒரு குழு இருந்து இது ஃபுல் செயல்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதையும் அவங்க தரப்பினர் கிளாரிட்டியா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது, இவர் இருக்கணும் லீடிங்ல இவர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க அத்தனை பேர் நினைக்கிறீங்க, யாரை சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கணும் அப்படின்னு பல பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம், நம்ம டீட்டெயிலா பேசலாம். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிகழ்கால நிகழ்வுகளுக்கு.